Hello guys, I'm Varun. European Southern Observatory Visible and Infrared Survey Telescope for Astronomy எனும் ground based telescope மூலம் astronomers RCW38 எனும் open cluster படம் பிடித்திருக்காங்க. இதோட டேட்டா கலெக்ட் பண்ணிருக்காங்க. இத பார்க்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிளஸ்டர்னா என்ன அப்படினு கேட்டினா கிளஸ்டர்னா நட்சத்திரங்கள் நெருக்கமாக அமைஞ்சிருக்கிறது கிளஸ்டர். அந்த கிளஸ்டரை இரண்டு வகைப்படுத்திருக்காங்க. ஒன்னு ஓபன் கிளஸ்டர், இன்னொன்னு குளோபுலர் கிளஸ்டர். ஓபன் கிறிஸ்டல் ஒரே ஒரு ஜெயன்ட் மாலிகுலர் கிளவுட்னால 100 ல இருந்து ஆயிரக்கணக்கான யங்கஸ்டர் நட்சத்திரங்கள் ஓபன் கிறிஸ்டல்ல உருவாயிருக்கும். இது ஓபன் கிறிஸ்டல். குளோபுலர் கிறிஸ்டல் லட்சக்கணக்கான ஓல்டஸ்ட் நட்சத்திரங்கள் இருக்கும். இது குளோபுலர் கிறிஸ்டல். இப்ப ரீசெண்டா ஆஸ்ட்ரோனமர்ஸ் RCW38 எனும் ஓபன் கிறிஸ்டலோட டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டா மூலம் ஆஸ்ட்ரோனமர்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த RCW38 இந்த ஓபன் கிறிஸ்டல்ல மில்லியன் ஆண்டுகளுக்கு குறைவான 2000 நட்சத்திரங்கள் இந்த ஓபன் கிறிஸ்டல்ல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஓபன் கிறிஸ்டல்ல இருக்கிற அந்த 2000 நட்சத்திரங்களும் ஒரே ஒரு ஜெயன்ட் மாலிகுலர் கிளவுட்னால உருவாயிருக்கு அப்படின்னு ஆஸ்ட்ரோனமர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓபன் கிறிஸ்டல்ல சில மிகப்பெரிய அளவுள்ள நட்சத்திரங்கள் வெடிச்சு அடிஞ்சிருக்கு, சூப்பர்னோவால ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஆஸ்ட்ரோனமர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆஸ்ட்ரோனமர்ஸ் படம் பிடித்த இந்த RCW38 இந்த ஓபன் கிறிஸ்டல் இதோட இமேஜ்ல பிங்க் கலர், ஆரஞ்சு கலர், ப்ளூ கலர், ஒயிட் கலர், இந்த கலர்ஸ் எல்லாம் தெரியுது. இந்த கலர்ஸ் எல்லாம் எதனால தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்ட்ரோனமர்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஓபன் கிறிஸ்டல்ல உள்ள யங்கஸ்ட் நட்சத்திரங்கள்ல இருந்து வெளிப்படுற ஸ்ட்ராங்கான ரேடியேஷன் இந்த ஓபன் கிறிஸ்டலை சுற்றி இருக்கிற கேஸை வெயிட் ஆகுது. அதனால இந்த கலர்ஸ் எல்லாம் தெரியுது அப்படின்னு ஆஸ்ட்ரோனமர்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் இந்த டேட்டா மூலம் ஆஸ்ட்ரோனமர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த RCW38 இந்த ஓபன் கிறிஸ்டல் நம்ம பூமியில இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 5500 லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல இந்த ஓபன் கிறிஸ்டல் அமைஞ்சிருக்கு. 1 லைட் இயர் கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்ணா 9.461 ட்ரில்லியன் கிலோமீட்டர், அதாவது வெறும் 1 லைட் இயர் கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்ணா 9 லட்சம் கோடி கிலோமீட்டர் இந்த ஓபன் கிறிஸ்டல் நம்ம பூமியில இருந்து 5500 லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. நம்ம எந்த லிமிட் டிஸ்டன்ஸ்ல இந்த ஓபன் கிறிஸ்டல் அமைஞ்சிருக்குன்னு. அதுக்கப்புறம் இந்த யூனிவர்ஸ்ல இந்த பிரபஞ்சத்துல எது ஸ்பீடா டிராவல் ஆகும்னா லைட் தான் ஸ்பீடா டிராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீட்ல நம்ம டிராவல் பண்ணி போனாவே இந்த RCW38 இந்த ஓபன் கிறிஸ்டல் அடையிறதுக்கு 5500 லைட் இயர்ஸ் ஆகும். ஏன்னா அந்த லிமிட் டிஸ்டன்ஸ்ல இந்த ஓபன் கிறிஸ்டல் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி அப்டேட் நீங்க பார்க்கணும்னா மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.